வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று எழுப்பியிருந்த அலை பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம். பலர் நினைத்தது போல வைத்தியர் அர்ஜுனா தான் சார்ந்த கருத்துக்களை மட்டும் எடுத்து வைப்பார் என்கின்ற கணக்கீடுகள் தகர்க்கப்பட்டு பல விடயங்களை குறித்து அவர் இன்று கொந்தளித்திருக்கிறார் என்பதுதான் நிஜம். சிங்கள ஆட்சியாளர்களை சிந்திக்க வைத்திருக்கும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பேச்சுகள் என்பது நிஜம். தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா மக்கள் சார்ந்த பணிகளிலே பயணிப்பார் என்கின்ற விடயத்திற்கு இது அச்சாரமாக இருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா எதை குறித்து பேசினார், எதற்காக பேசினார், என்ன விடயங்களை குறித்து பேசினார் என்பதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் மக்கள் சார்ந்த விடயங்களாக இருந்தது என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனாவிற்கு இன்று பேசுவதற்கான களம் கிடைத்தது. நேற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் காவலாளிகளால் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். எனவே இன்று வைத்தியர் அர்ஜுனா பேசுவதற்கான களம் அமையுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டிருந்த வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பேசுவதற்கான ஒரு களம் இன்று கிடைத்தது. அப்படி கிடைத்த பொழுது வைத்தியர் அர்ஜுனா பல விடயங்களை குறித்து பேசியிருந்தார். குறிப்பாக நீங்கள் இனவாதத்தை நீங்கள் முன்னெடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த நாட்டிலே அல்லது இந்த உலகத்திலே வீர சிங்களர்கள் என்றோ வீர முஸ்லிம்கள் என்றோ பதிவுகள் இல்லை. வீர தமிழன் என்கின்ற பதிவு இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட தமிழ் இனத்தை சார்ந்தவன் நான். எனக்கான பாதுகாப்பு விடயங்கள் கொடுக்கப்படவில்லை. எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது. நான் அழிவதற்கான களத்தை எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆயினும் இந்த அரசு எனக்கு பாதுகாப்பு விடயங்களில் கவனம் செலுத்தவில்லை. உள்ளூராட்சி தேர்தலில் நான் செயல்பட்டு விட்டால் அது தங்களுடைய வாக்கு வங்கிகளுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்துவிடும் என்கின்ற கணக்கீட்டில் திட்டமிட்டு என்னுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் இந்த ஆட்சியாளர்கள் எடுத்தார்கள். ஆனாலும் நான் துவண்டு விடவில்லை, அல்லது நான் இதை குறித்த விடயங்களை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் எந்த சூழலிலும் நான் மாறி நிற்கவில்லை. நீங்கள் என்னை வீழ்த்தி விடலாம் என்று கணக்கிடாதீர்கள். காரணம், நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவனுடைய கோட்பாட்டில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். எவருக்கும் அஞ்சக்கூடிய மனநிலை எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்கு நாங்கள் பீரங்கிகளாக வெடிக்கக்கூட தயாராக இருக்கிறோம் என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டிருந்தார். அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அந்த பேச்சுகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதா என்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்னும் பல விடயங்களை குறித்து பேசியிருந்த களங்களையும் நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. பிமல் ரத்னநாயக்கா அவர்கள் இந்த அவையிலே பேசக்கூடிய விடயங்களை, அதாவது வேறொரு கோணத்தில் சொல்லக்கூடிய களங்களை எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகளை இந்த மன்றம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் பிமல் ரத்னநாயக்கா மீது நடவடிக்கை எடுத்துதான் தீர வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை வைத்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உள்ளூராட்சி தேர்தலில் பல மக்களை அவர் சந்தித்திருக்கின்றார். அப்படி சந்தித்த வேளையிலே மக்கள் எல்லாமே வைத்தியர் அர்ஜுனாவிடம் பல கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கைகள் நாடாளுமன்றத்தில் பேசுவேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அதற்கு உறுதியும் கொடுத்திருந்தார். இது எல்லா அரசியல்வாதிகளும் பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்குமா என்கின்ற கேள்விதான் எழும்பின. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்களிடம் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகளை அவர் இன்று நாடாளுமன்றத்தில் அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதுதான் நிஜம். ஒன்று, சந்தை ஒன்று பல காலங்களாக பல மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து உருவாக்கப்பட்ட சந்தை திறக்கப்படாமல் கிடக்கின்றது. அது ஏன் திறக்கப்படாமல் கிடக்கிறது என்கின்ற விடயத்தை மக்கள் தங்களுடைய குறைகளாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் எடுத்து வைத்தார்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் அதை ஆணித்தரமாக எடுத்து வைத்தார். அதுபோல வடக்கு கிழக்கு பகுதியில்
சீரமைப்பு என்கின்ற விடயத்தில் அரசு பல கோட்டைகளை விட்டு கொண்டு இருக்கின்றன. எங்களுடைய இன மக்களுக்கான தெளிவான எந்த அரசு சார்ந்த விடயங்களும் எடுத்து வைக்கப்படவில்லை. இவைகளை குறித்து நாங்கள் கேள்வி கேட்டால் எங்களை நீங்கள் தமிழர்கள் என்று ஓரம் கட்டுகிறீர்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தார். அதுபோல சுகாதாரத்துறையை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசிய கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. சுகாதாரத்துறையிலே ஊழல் இருக்கிறது என்கின்ற விடயம் உங்கள் அனைவருக்குமே தெரியும். அங்கு யார் ஊழல் செய்கிறார் என்கின்ற விடயத்தை ஆதாரத்தோடு நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். ஆனால் நான் இவர் ஊழல் செய்கிறார், மக்களுக்கான விடயங்களை செய்யாமல் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய பணங்களை இவர் சுருட்டி கொண்டு இருக்கிறார் என்கின்ற விடயத்தை எல்லாம் நான் தெளிவாக எடுத்து வைத்தேன். குறிப்பிட்ட நபருடைய பெயரை கூட ஆணித்தரமாக எடுத்து வைத்தேன். ஆனால் அந்த குற்றவாளி அல்லது மக்களுடைய வரிப்பணத்தை தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு செல்லக்கூடிய மனிதன், அவரை இந்த உங்களுடைய அரசாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் போய் சந்தித்து அவரோடு புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை அவர் செய்திகளாக்கி கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி என்றால் உங்களை பொறுத்த மட்டில் ஊழல் செய்வர்களோடு கைகோர்த்து கொண்டு பயணிக்கக்கூடிய விடயத்தை எடுத்துக்கொண்டு மக்கள் மன்றத்தில் நீங்கள் வேறொரு முகத்தை காட்டுகிறீர்கள். நீங்கள் ஊழலுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமென்றால் அந்த சுகாதாரத்துறையில் அந்த குறிப்பிட்ட நபருக்கு நீங்கள் தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் தண்டனை கொடுக்கவில்லை, அதற்கான முயற்சிகளும் உங்களால் எடுக்கப்படவில்லை. அப்படி என்றால் நீங்கள் ஏதோ ஒரு இணைப்போடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதானே நிஜம் என்கின்ற விடயத்தை வைத்திருக்கின்றார். அதுபோல மக்களுடைய காணிகள் பறிப்பு, இந்த காணிகள் பறித்து நீங்கள் மக்களுக்காக இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று பல விடயங்களை செய்ததாக காட்டிக்கொண்டீர்கள். ஆனால் அவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. இன்று வரை காணிகள் இழக்கப்பட்டதுதான் தமிழனுடைய அவலமாக மாறி நின்றது. அரசு தமிழனுடைய காணிகளை பறித்துவிட்டு தங்களுக்கான சுய கணக்கீடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டது என்கின்ற விடயத்தை கூட இந்த அரசால் சரி செய்ய முடியவில்லை. பழைய அரசு எதை செய்ததோ அதைத்தான் இந்த அரசு செய்து கொண்டு இருக்கின்றது. நீங்கள் எங்களுடைய தமிழர்களை வீழ்த்தி விடலாம் என்று கணக்கிட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். உள்ளூராட்சி தேர்தலில் என்னுடைய குரல் வலையை நீங்கள் நசுக்கி அழித்து விடலாம் என்று நினைத்தீர்கள். நான் அதற்கெல்லாம் பயப்படவில்லை. அதனால்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு வாக்களியுங்கள், எங்கள் தமிழினத்தை சார்ந்த இன்னொருவன் வரட்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் பயணித்து கொண்டிருந்தேன். தமிழர்களை காட்டிக் கொடுத்தும் தமிழினத்தை காட்டிக் கொடுத்தும் அதில் கிடைக்கக்கூடிய சுகங்கள் எனக்கு தேவையில்லை. நான் மக்களுக்கான களத்தில் நிற்கிறேன். இந்த மக்கள் எதை நினைக்கின்றார்களோ அதை செயல்படுத்துவதற்கு இந்த நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிக்கொண்டே இருப்பேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று வெடித்து கிளம்பியிருக்கிறார் என்பதுதான் நாம் அறியக்கூடிய செய்தி. இங்கு எனக்கு ஒரு நண்பர் ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். அது கண்டிப்பாக இந்த இடத்திலே தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அவர் எனக்கு அனுப்பிய கருத்துக்களை கூட நான் கடந்த காணொளியில் அதை வெளியிட்டிருக்கிறேன். நீங்கள் கீழே போனால் படிக்க முடியும். வைத்தியர், நீங்கள் எங்கிருந்தோ பேசுகின்றீர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் என்று வைத்தியர் அர்ஜுனாவை மிக இழிவாக அவர் பேசியிருந்தார். ஆனால் பலர் குறிப்பிடுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் உபயோகப்படுத்தவில்லை. நாகரிகமாகத்தான் அவருடைய வார்த்தைகள் இருந்தது. அந்த தோழருக்கு நான் ஒன்றை மட்டும் பதிவு செய்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் பேசிய விடயத்தை வைத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த மனிதன் தனக்கு எவ்வளவு இக்கட்டுகள் வந்தால் கூட கவலை இல்லை, என் இன மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஆணித்தரமாக நிற்கிறார் என்பது உங்களுக்கு புரியும். அதுபோல தேசிய தலைவரை மையப்படுத்தி பலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் தேசிய தலைவரின் பிள்ளைகள் என்று தேர்தல் நேரத்திலே மார்பு தட்டுகிறார்கள். ஆனால் யாராவது நாடாளுமன்றத்தில் தேசிய தலைவரை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுக்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் நீங்கள் யாரை மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர் என்று விமர்சிக்கின்றீர்களோ
அந்த மனிதன் நாடாளுமன்றத்தில் பேசுகின்றான். எங்களுடைய பெண்கள் 12 மணி வரை 12 மணி நேரத்தில் கூட, இரவு 12 மணி நேரத்தில் கூட தைரியமாக அவர்கள் செல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பை எங்களுடைய தேசிய தலைவன் உருவாக்கி வைத்திருந்தார். ஆனால் உங்களுடைய ஆட்சியிலே அதிகாரம் இருக்கிறது, இராணுவம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆட்சி ஏறிய சிறிது காலங்களில் 28 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் உங்கள் ஆட்சியில் என்ன விதமான நேர்மை இருக்கிறது? உங்கள் ஆட்சியில் என்ன விதமான ஒரு செயல்பாட்டு தன்மை இருக்கிறது என்கின்ற விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக ஆணித்தரமாக கேட்டிருக்கிறார் என்கின்ற பொழுது, அந்த மனிதன் இந்த மக்கள் சார்ந்து பயணிக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இது உங்களுக்கு புரியாத பட்சமாக இருக்கும் என்றால், காலம் கடந்தாவது உங்கள் செவிப்பறையில் அவரை குறித்த செய்திகள் வந்து விழுகின்ற பொழுது தமிழர்களுக்காக இந்த மனிதன் குரல் கொடுக்கிறான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. உங்களுடைய விமர்சனங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது ஒரு நாகரிகமான விமர்சனம், எந்தவிதமான ஒரு இழிவான வார்த்தைகள் சொல்லாத விமர்சனம். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற மனிதன் இந்த மக்கள் சார்ந்த விடயங்களில் தன்னை தொலைத்து கொண்டிருக்கிறான் என்பது நிஜம். தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது தெரிந்தால் கூட நான் மக்கள் சார்ந்த விடயங்களை பேசுவேன் என்று அவன் களத்தில் இருக்கிறான் என்கின்ற பொழுது, அந்த மனிதனை குறித்து ஆதரித்து பேசுவதுதானே தர்மம். அந்த மனிதனுடைய கருத்துக்களை வெளியே கொண்டு வருவதுதானே ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எனவேதான் அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் விமர்சிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த விமர்சனங்கள் ஒரு காலகட்டத்தில் நீங்களே புரியக்கூடிய களத்தை உங்களுக்கு தரும் என்கின்ற ஒரு எண்ணமும் என் மனதிற்குள் இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.